தேவனுக்கே மகிமை. சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் 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 நாட்களில் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை காணப்போகிறாய். நம்முடைய தலைமுறையில் இதுவரை இல்லாத ஒரு கிரியை நீ பார்க்க போகிறாய். இன்று ஒரு விசேஷமான நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகின்றது. ஆமென். ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய வித்தியாசத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். வருகின்ற 28/3/2026 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை முதலாக விசேஷித்த ஒரு மகிமையை சந்திக்கும்படி இருக்கிறது. உங்கள் சரீரம் விசேஷித்த ஒரு தொடுதலை உணரும்படி இருக்கிறது. உங்கள் சிந்தை விடுதலை அனுபவிக்கும்படி இருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை அவர் பிரகாசமடைய செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமடைய செய்கின்றார். ஆமென். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்காக அவர் சம்பாதித்த நன்மைகள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இதில் நம் சகோதரன் ஜே ஆலன் பால் அவர்களும் நம் சகோதரி சோஃபியா ஆலன் பால் அவர்களும் தேவ செய்தி வழங்கி சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். எந்த பிரச்சனை நேரத்திலையும், எந்த போராட்ட நேரத்திலையும் நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்கம் வருவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி வருவதே கிடையாது. ஆமென். ஒன்னு சொல்றேன், உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு புறப்பட போகிறீர்கள். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற, ஜெயம் உண்டாக பண்ணுகிற, விடுதலை உண்டாக பண்ணுகிற கர்த்தரோடு புறப்பட போகிறீர்கள். சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் வருகின்ற 28/3/2026 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.